Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்மளுடைய ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டர்ஸ் C++, TCPக்கான ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம TCPக்கான ரோட் மேப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரோட் மேப் சொல்றேன். இதே மாதிரி நிறைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இல்ல மேனேஜ்மெண்ட் சைட், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங் இல்ல ப்ரோக்ராமிங் பேஸ்ட் வேணும்னா ஆல்ரெடி என்னோட சேனல்ல ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் செப்பரேட் பிளேலிஸ்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். 390+ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. டெய்லி இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இதே வீடியோல இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்லாம் இல்ல ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணலாங்கிறது இதே வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைம் ஸ்டாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் C++, நெக்ஸ்ட் TCP. இதே வீடியோல எதுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகுது, எதுக்கெல்லாம் வீடியோ லெக்சர்ஸ் மட்டுங்கிறத டீடைல்டா சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் சி ஃபார் பிகினருக்கானது. இதுல உங்களுக்கு 5க்கு 4.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லிங்க்டின் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியலனா டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. என்ன ஸ்கில்ஸ்லாம் நீங்க கெயின் பண்ணுவீங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கோர்ஸோடைய அவுட்லைனும் நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் சி ப்ரோக்ராமிங். இதுவுமே பேசிக்கானது தான். இப்போ வரையும் 32,000+ லேர்னர்ஸ் இந்த ஒரு குட் ரேட்டிங்கான கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 3 ஹவர்ஸ்ல நீங்க இந்த கோர்ஸ் முடிச்சிடலாம். யாரெல்லாம் படிக்கலாங்கிறதுல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப், ஃப்ரெஷர், ஐடி, நான் ஐடி யாரா இருந்தாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நீங்க படிக்கலாம். ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சர்டிபிகேட் இருக்குங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா படிச்சுக்கலாம். இதுக்கு சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கோர்ஸ் மட்டும் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல எவ்வளவு குவிஸ் இருக்கு, எவ்வளவு ப்ராஜெக்ட், எவ்வளவு சாப்டர்ஸ்ங்கிறதும் கிளியரா கொடுத்திருப்பாங்க. நீங்க ஹேண்ட்ஸ் ஆனா கத்துக்கிட்டாதான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சி பேசிக், டேட்டா டைப், ஆபரேட்டர்ஸ், இன்புட், அவுட்புட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு சீட் சீட்டோட இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு பிளாக் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்றா நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சி ப்ரோக்ராமிங்கானது. இதுல உங்களுக்கு 155 லெசன்ஸ் இருக்கு. இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதுல என்ரோல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனி ஆஃப் தி லெசனை 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ரோல் ஆயிரும். அட்லீஸ்ட் நீங்க எல்லா லெசனையும் 50% ஆஃப் த டியூரேஷன் நீங்க வாட்ச் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்கு, என்ன டாபிக்ல இருக்குங்கிறதையும் கிளியரா கொடுத்திருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிற கோர்ஸ்லயுமே உங்களுக்கு சர்டிபிகேட் இன்க்ளூட் ஆகுது. மொத்தமே உங்களுக்கு 2 லெசன் கொடுத்திருக்காங்க. ஈச் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஹவர் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு 4 ஹவர்ஸ்க்கானது இருக்கு. இதையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் உங்களோட நேம் போட்டு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கானது. இதுல மொத்தம் 13 லெசன் இருக்கு. இதுக்கும் உங்களுக்கு சர்டிபிகேட் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெசனும் எவ்வளவு நிமிஷம் வீடியோ, என்னென்ன டாபிக்னு பார்க்கலாம். நீங்க ஒரு பிரிண்ட் பண்றது, ஃபங்க்ஷன், லிஸ்ட், லூப்ஸ், பாயிண்டர், கண்ட்ரோல் ஃப்ளோ இந்த மாதிரிலாம் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம C++க்காக பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீ C++ கோர்ஸ் வெப்சைட்ல என்ன மென்ஷன் இருக்கோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். 14 சேலஞ்சஸ் இருக்கு. பிகினர் லெவல்கானது சர்டிபிகேட் இன்க்ளூடுங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. 9 ஹவர்ஸ்க்கானது. சி ப்ரோக்ராமிங்ல எப்படி நீங்க கோட் எழுதி டீபக் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அதோட டெக்னிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு மாடியூலும் எவ்வளவு நிமிஷம் வீடியோவா இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் C++ கோர்ஸ் பார்க்க போறேன். C++ ப்ரோக்ராமிங்ல DSA கான்செப்ட் வச்சு இது ஒரு இன்டர்மீடியட் லெவல்க்கானது. ஃபர்ஸ்ட் நீங்க அது முடிச்சக்கு அப்புறம் நீங்க இது வந்துக்கலாம். இதுக்குமே சர்டிபிகேட் இன்க்ளூடுங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அரே, லிங்க்ட் லிஸ்ட், ஸ்டாக், கியூஸ், ட்ரீ, கிராஃப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா கோடிங் ரவுண்ட் எல்லாம் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அல்கோரிதம்ஸ். ஸோ இதையும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப பாக்குறது C++ ப்ரோக்ராமிங்கான ஃப்ரீ 31 ஹவர்க்கான கோர்ஸ். இவங்களோட பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலும் வச்சிருக்காங்க, வெப்சைட்டும் வச்சிருக்காங்க. ஸ்டெப் 1 நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த கம்பைலர்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், இல்ல ஐடி இன்ஸ்டால் பண்றது. நெக்ஸ்ட் நீங்க என்ன படிக்க போறீங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க சாப்டர்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க லெக்சர்ஸ் இந்த பிளாக் மாதிரி இருக்கும்ல அதுல நீங்க வந்துட்டு கிளியரா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கக்கூடியது வெப்சைட் மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு ஃப்ரீ சர்டிபிகேட்லாம் கிடையாது. கோர்சஸ் மட்டும் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டீடைல்டா நிறைய கொடுத்திருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் இருக்கும். இங்க இருந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். இவங்க வேற ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல ஃப்ரீ கோர்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் இங்கேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்துட்டு கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு C++க்கானது தான்.
இங்க டைட்டில் வந்துட்டு ராங்கா கொடுத்திருக்காங்க. பட் இது C++க்காக தான். 31 லெசன் இருக்கு. ஒவ்வொரு லெசனும் எவ்வளோ நிமிஷம் வீடியோங்கிறதையும் நீங்க கிளியரா பார்த்துக்கலாம். விண்டோஸ்ல இருந்து எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணிட்டு குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸோட உங்களுக்கு டீடைல்டா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சி டைப் காஸ்டிங். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. இதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டைப் காஸ்டிங்னா என்ன, டைனமிக் காஸ்டிங்னா என்னங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா, வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. சர்டிஃபிகேட் குடுக்க மாட்டாங்க. இதே இதுல உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட இருக்கிற மாரியும் லெசன்ஸ் இருக்கு. பட் அதுக்கு நீங்க பே பண்ணணும். இன்கேஸ் நீங்க பே பண்ணி படிக்கிறீங்கன்னா, அது உங்களுடைய ஓன் விஷ். இதுல ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஒரு அக்கவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு எவ்வளோ கோர்ஸ்னாலும் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஷார்ட் கோர்சஸா தான் இருக்கும். 1 ஹவர் மேக்ஸிமமே 4 ஹவர்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் கோர்ஸ் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின்ல கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்ப உங்களுக்கு காமிக்கக்கூடியது டிசிபி ஐபிக்கானது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ. இந்த வெப்சைட் பொறுத்தவரை உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்காலர்ஷிப் மாதிரி ஃபினான்ஷியல் எய்ட் ஒன்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ற மூலியமா 90% ஆஃப் த கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்க 10% படிக்கிற 10% கட்டி ஃப்ரீ சர்டிஃபிகேட்டோட படிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்க பே பண்ணி படிக்கிறதா இருந்தா அது உங்களுடைய ஓன் விஷ். எவ்வளவு மாடியூல்ஸ் இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிசிபிக்கான ஃப்ரீ வீடியோ லெக்சர்ஸ் மட்டும். இதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இதுல சர்டிஃபிகேட் ஆப்ஷன் இருக்கு. பட் நீங்க அதுக்கு பே பண்ற மாதிரி இருக்கு. நீங்க ஃப்ரீ கோர்சஸ் படிச்சாலே இனஃப். அதுல இருக்கிற கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸ் நீங்க வந்துட்டு கோர்ஸ் நேம தாராளமா உங்க ரெஸ்யூமேலயும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் டைட்டிலுக்கு பதிலா ஃப்ரீ கோர்சஸ்ன்னு சொல்லி கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுல கெயின் பண்ற ஸ்கில்ஸ் நீங்க லிங்க்டின்ல என்ன கெயின் பண்ணீங்கன்னா ஒரு போஸ்டா போடலாம். ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எனி டிவைஸ்ல இருந்தும் நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். இதே வீடியோல இந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆர் ஃப்ரீ கோர்சஸ் வித் வீடியோ லெக்சர்ஸ் அலோன் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிசிபிக்கான ரோட் மேப்னு பார்க்கும்போது ஃபேஸ் பை ஃபேஸா பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நெட்வொர்க்கிங்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டிசிபி ஐபியோட ஃபவுண்டேஷன் நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி. ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன, என்ன டைப்ஸ் இருக்கு, ஓஎஸ்ஐ மாடல் என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு லேயர்ஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸிங் அண்ட் சப்நெட்டிங். IPv4னா என்ன, 6னா என்ன, எப்படி டிஃபர் ஆகும், சப்நெட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது ரவுட்டர், ஸ்விட்ச், ஹப், மோடம், நெட்வொர்க் கேபிள், வயர்லெஸ் டெக்னாலஜி இதெல்லாம் என்னங்கிறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்துட்டு பேசிக் சாலிட் ஃபவுண்டேஷனே. ஃப்ரீ ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது சிஸ்கோல பாத்தீங்கன்னா பேக்கெட் ட்ரேசர்னு ஒரு ஃப்ரீ கோர்ஸ் இருக்கு. என்னோட சேனல்ல சிஸ்கோ வழங்குற ஃப்ரீ கோர்சஸ் வித் டிஜிட்டல் பேட்ச் வந்துட்டு போஸ்ட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லாட்டி கோர்ஸரால நீங்க வீடியோ லெக்சர்ஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ற மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் டைப் பண்ணாவே வரும். பட் அதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. யூடியூப் சேனல்னு பார்க்கும்போது இங்க கொடுக்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் 2ன்னு பார்க்கும்போது டிசிபி ஐபியோட ஃபண்டமெண்டல். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ரோட்டோகால் அது என்ன லேயர்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், இன்டர்நெட், அப்ளிகேஷன் இதுல பத்தி என்னங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷனா என்ன, டீகேப்சுலேஷன்னா என்ன, இந்த ப்ரோட்டோகாலுக்கு எதுக்கு இது யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல, எதனால இது யூஸ் ஆகுதுன்னு கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம், சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி கூகுளோட ஜெமினா யூஸ் பண்ணுங்க. ப்ரோட்டோகால்னு பார்க்கும்போது நிறையவே இருக்குது டிசிபி ஐபி லேயர்ல. ஸோ அதுல ஒவ்வொரு லேயர்லயும் என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் ஆகுது அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க படிங்க. இன்டர்நெட் லேயர்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுக்கறதுலாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல டிசிபி யூடிபி இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சதும் கூட. அப்ளிகேஷன் லேயர்ல என்ன ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்லாம் எப்படி இருக்குது, மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTP இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் டிசிபி யூடிபிக்கு வந்துட்டு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் இதுக்கு ரிலேட்டடா நீங்க வந்துட்டு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. பிளஸ் லேயர் வந்துட்டு எவ்வளவு லேயர்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேயரும் எப்படி டிஃபர் ஆகுது, என்ன பிரீஃபா என்ன ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படிங்கறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரீ லேர்னிங் ரிசோர்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 3 பாத்தீங்கன்னா டிசிபியோட டீப் டைவ் ஆகிறது, கோர் கான்செப்ட், அப்புறம் எப்படி டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிற மாதிரி. ஸோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் லேயர்ல எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பேக்கெட்ஸ்னா என்ன, எப்படி ஸ்பிளிட் ஆகி போகுதுங்கிற மாதிரி அனிமேட்டட் எஜுகேஷனல் வீடியோ நிறைய இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. டிசிபி பேசிக்ஸ் பார்க்கும்போது ஹேண்ட்ஷேக் மெத்தட்ஸ்ல என்ன மாதிரி இருக்கு, சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் டிசிபி ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது போர்ட், சாக்கெட், செக்மெண்ட்னா என்னது, ஃப்ளோ கண்ட்ரோல் எப்படி இருக்குது, கன்ஜங்ஷன் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மீனிங் என்ன, அதோட டெஃபனிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஹெடர் ஸ்ட்ரக்சர் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதுல பிளாக்ஸ் எப்படி இருக்கு, அக்னாலஜ்மெண்ட் எப்படி வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க.
ஃப்ரீ லேர்னிங்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நெறைய மோஸ்ட்லி நான் சஜெஸ்ட் பண்றது நீங்க YouTubeல நெறைய அனிமேட்டட் வீடியோவா சஜெஸ்ட் பண்ணி நீங்க அத படிக்கலாம். அப்படி இல்லாட்டி வ்ளாக்ஸாவும் நெறைய இருக்குது. ஃப்ரீ வெப்சைட்லயே வ்ளாக்ஸா இருக்கு. அதையும் பார்க்கலாம். இல்ல புக் கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க காலேஜ்ல இருந்தா லைப்ரரில சர்ச் பண்ணி பாருங்க. ஃபேஸ் 4 வந்துட்டு பிராக்டிகல் இம்ப்ளிமெண்டேஷன். உங்களோட தியரிட்டிக்கல் நாலேட்ஜ நீங்க கோடிங் மூலியமாவோ, டூல்ஸ் மூலியமாவோ கண்டிப்பா கொண்டு வரணும். அதுக்கு நீங்க சாக்கெட் புரோகிராமிங் பேசிக்ஸ் பார்க்கலாம். TCP கிளையன்ட் சர்வர் மாடல் நீங்க கிரியேட் பண்றது, டேட்டா டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் எரர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு பார்க்கறது. மானிட்டரிங் டூல்னு பார்க்கும்போது நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அது என்னங்கிறத சாட் ஜிபிடி மூலியமாவோ இல்ல ஜெமினி மூலியமாவோ தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ லேர்னிங் ரிசோர்ஸ்னு பார்க்கும்போது கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் நீங்க எடுக்கலாம், ஃப்ரீ கோட் கேம்ப் எடுக்கலாம், வயர்ஷாக் டியூட்டோரியல்லாம் நிறைய இருக்கு. ஃபேஸ் 5 பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிசிபி கான்செப்ட். இதுல உங்களுக்கு கன்ஜங்ஷன் கண்ட்ரோல் அல்கோரிதம் எப்படி இருக்குது, விண்டோ ஸ்கேலிங், SACKன்னு சொல்லுவாங்க அப்ரிவேஷன். ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் கூட அட்வான்ஸ்டு கோடிங் இல்ல அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில போனீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்துட்டு இதுல கேட்பாங்க. செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது அதுக்கு என்னங்கிறது நீங்க பார்க்கலாம். ஸ்பூஃபிங்னா என்ன, என்கிரிப்ஷன் எதுக்கு நம்ம பண்றோம் அப்படிலாம் தெரிஞ்சுக்கோங்க. மாடர்ன் டிசிபி வேரியன்ட்னு பார்க்கும்போது இங்க இது 3 இதை நான் பேசிக்கா எனக்கு தெரிஞ்சதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் நீங்க படிப்படியா வரும்போது இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது தெரியும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரியும் பண்ணிருங்க. ஃப்ரீ லேர்னிங் எதுல இருந்து நீங்க பார்க்கலாங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ் 6 பாத்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் டீபக்கிங். இதுல வந்துட்டு பேக்கெட் அனாலிசிஸ் டூல்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அப்புறம் டெஸ்டிங் டூல் எதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டீபக்கிங்னு பார்க்கும்போது அதுக்கு நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், டைம் அவுட், பர்ஃபார்மன்ஸ் பாட்டில் நெக்லாம் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்றது. ஸ்டடி டைம் டேபிள்னு பார்க்கும்போது வீக் 1ல இருந்து 2 நீங்க வந்துட்டு எந்த ஏரியால ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ணலாங்கிற மாதிரி நீட்டா நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 12 வீக் டியூரேஷன்ங்கிற மாதிரி வச்சு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு உங்களுடைய லேர்னிங் ஸ்பீட் பொறுத்து வேரி ஆகும். இந்த ஸ்டடி டைம் டேபிள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபைனல் நோட்னு பார்க்கும்போது நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் கண்டிப்பா பண்ணணும். அப்புறம் ஃபாரம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ரெட்டிட், அப்புறம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க கோடிங் சம்பந்தமாட்டெல்லாம் போடுவீங்க, இந்த எரர் ஹேண்ட்லிங்க்லாம் வேணும்னா. அப்புறம் சிஸ்கோட டெவ்நெட் சர்டிஃபிகேஷன் பார்க்கும்போது நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் பண்ணா கரெக்டா இருக்கும். பட் அதுக்கு நீங்க பே பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோல காமிச்ச ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என் வீடியோ டைட்டில் கீழே மோனோ ஆப்ஷன் இருக்கு. அது கிளிக் பண்ணுங்க. திருப்பியும் மோனோ ஆப்ஷன் வரும். அதுல லிங்க் டு அப்ளைல கொடுத்துருப்பேன்.